Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 3rd standard computer science, computer hardware. Okay, what is a computer? Computer is one of the electronic machine, hardware. All the physical components that you can see and touch is called as the hardware. For example, keyboard, mouse, monitor, printer, speaker, etc. etc. Okay, just we will learn input device, output device, storage device. Tina was in the computer lab. She asked her teacher, why a computer has so many parts. Her teacher replied that a computer functions in the same way as a human body. Just like our body, parts perform different functions. The computer parts also perform different functions. While some computer parts are used to enter data, other give also result of the processed information. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டினா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து கம்ப்யூட்டர் லேபுக்கு போகுது. அவங்க டீச்சர்ஸ் வந்து நிறையா கம்ப்யூட்டர் பார்ட்ஸை பற்றி நிறைய சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஹியூமன் பீயிங் பாடி வந்து சேம் மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டர் எப்படி பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்கோ அதே மாதிரி ஹியூமன் பீயிங் பாடியில் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துன்னா ஐஸு, நோஸு, ஏரு, மவுத்து, டங்கு, டீத்து, அதுக்கடுத்து லெக்கு, ஹேண்டு, ஃபிங்கரு, இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸை வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. ஹார்ட்டு, பிரெயின், லங்ஸு, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி கம்ப்யூட்டரில் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற வந்து இதில் வந்து இது மூலிமா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு டைம் ஃபார் ஆக்டிவிட்டி வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். லேபிள் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். இந்த லெஃப்ட் சைடில் பிக்சர் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய பாக்ஸ் ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து பிரிண்டர். செகண்ட் பிக்சர் வந்து சிபியு. சிபியு அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இட் இஸ் த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி இது வந்து சிபியு. தேர்ட் ஒன் வந்து மானிட்டர். ஃபோர்த் ஒன் வந்து ஸ்பீக்கர். நம்ம வந்து சாங்ஸு இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா கேட்குறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து டவுன் சைடில் ரைட் சைடில் ஃபஸ்ட்டு கீழே டவுன் சைடில் இருக்க வந்து மவுஸு. அதுக்கடுத்து வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து கீபோர்டு. இதெல்லாம் என்ன சொல்லுவோம் பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஃபஸ்ட் வந்து பிரிண்டர், சிபியு, மானிட்டர், ஸ்பீக்கர், மவுஸ், கீபோர்டு. இதெல்லாம் என்ன சொல்லுவோம் பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் இஸ் ஏ மெஷின். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு எலக்ட்ரானிக் மெஷின் அப்படின்னு சொல்லுவோம். தட் ப்ராசஸஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் டேட்டா. இட் மேக்ஸ் அவர் ஒர்க் ஈஸி அண்டு சேவ் டைம் அண்ட் எனர்ஜி. என்ன பண்ணுவோம் ஒர்க்கை வந்து ஈஸியாக முடிச்சிடுவோம், டைமை வந்து சேவ் பண்ணிக்குவோம், அது எனர்ஜி நிறைய டைம் வந்து லாட் ஆஃப் டைம் வந்து இது மூலிமா சேவ் பண்ணலாம். த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர் டிவைடட் இன்டூ இன்புட் அண்ட் அவுட்புட் வைஸ் டிபெண்டிங் ஆன் த ஃபங்க்ஷன்ஸ். இந்த கம்ப்யூட்டரில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இன்புட் வைஸ் அவுட்புட் வைஸ் ரெண்டுமே தேவை. அதில் வந்து இன்புட் வைஸ் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கடுத்து அவுட்புட் வைஸ் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம், அதுக்கடுத்து ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்புட் வைஸ். The device that we use to enter information into the computer are called input device. Input device send information to the computer for processing. இதில் வந்து இன்புட் வைஸ் அப்படிங்கிற வந்து டேட்டா ஆர் கமாண்ட் என்டர் இன்டு த கம்ப்யூட்டர். டேட்டா இல்லாட்டி கமாண்டை வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து என்டர் பண்ணுறதுக்கு பேர் வந்து இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா? அதில் வந்து இன்புட் டிவைஸில் வந்து இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுறது என்ன ஆகும் கம்ப்யூட்டருக்கு வந்து ப்ராசஸிங்க்கு எடுத்துக்கும். ஓகேங்களா? இந்த இன்புட் டிவைஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த லெசனில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இன்புட் டிவைஸ் கீபோர்ட், மவுஸ், மைக்ரோஃபோன், ஜாய்ஸ்டிக். லெட் அஸ் லேர்ன் த டிஃப்ரெண்ட் இன்புட் டிவைஸ். இதெல்லாம் டிஃப்ரெண்டான ஒன்று ஒரு டிஃப்ரெண்டான இன்புட் டிவைஸ் அப்படிங்கிறத பற்றி இதில் இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம், நிறையா அதை வந்து லேர்ன் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட் வந்து கீபோர்டு அப்படிங்கிற வந்து ஒரு இன்புட் டிவைஸ். ஓகே, கீபோர்டு இஸ் யூஸ்டு டு டைப்பிங் வேர்ட்ஸ், நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். when we type using a keyboard we enter information into the computer. It is the most commonly used input device. A standard keyboard has 104 keys. These keys are categorized as alphabet keys, number keys, special keys, function keys and navigation keys. இந்த கீபோர்டு அப்படிங்கிறது ஒரு இன்புட் டிவைஸ். இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா லெட்டர்ஸு, நம்பர்ஸு, வேர்ட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணோம்னா டைப் பண்ணலாம். சரிங்களா? ஏதாவது டைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷனை என்ட்ரு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு. அந்த கீபோர்டு வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடியது இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டாண்டர்ட் கீபோர்டில் வந்து காமனாக இருக்கக்கூடிய கீஸ் எவ்வளோ இருக்கும்னா 104 கீஸ் இருக்கும். அது வந்து தமிழ் ஃபாண்ட் கீபோர்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா 120 கீஸ் வரை இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து ஃபஸ்ட்டில் என்னென்ன கீஸ் எவ்வளோ கீஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அல்ஃபபெட் கீஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அல்ஃபபெட் கீஸ் அப்படிங்கிறது வந்து A to Z 26 லெட்டர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்பர் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். 0 to 9 2 செட் ஆஃப் நம்பர் கீஸ் இருக்கும். அதில் வந்து 20 கீஸ் இருக்கும். 26 + 20 46.
நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கீ. அது ஸ்பெஷல் கீ அப்படிங்கிறது 42 இருக்கும். அதில் வந்து ஓப்பன் ப்ரைஸு, க்ளோஸ் ப்ரைஸு, கோலன், செமிகோலன், ஃபுல் ஸ்டாப்பு, அதுக்கடுத்து வந்து கிரேட்டர் தேன், லெஸ் தேனு, டெலிட்டு, பேக் ஸ்பேஸு, என்டரு, ஷிஃப்ட்டு, ஆல்ட்டு, கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய கீஸ் இருக்கும். அது வந்து ஸ்பெஷல் கீ அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 42, 46 + 42 86 + 2 88 கீஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் கீஸ். ஃபங்க்ஷன் கீஸ் அப்படிங்கிற வந்து 12 கீஸ் இருக்கும். அதில் வந்து F1 to F12, 88 + 12, 88 + 10 98 + 2 100 கீஸ். நெக்ஸ்ட் அண்டு நேவிகேஷன் கீஸ். நேவிகேஷன் கீஸ்னு ஒரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரோ கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏரோ கீஸ் அப்படிங்கிற வந்து 4 கீஸ் இருக்கும். அப் ஏரோ, டவுன் ஏரோ, லெஃப்ட் ஏரோ, ரைட் ஏரோ. பார்த்தீங்கன்னா 100 + 4 104 கீஸ். தெர் ஆர் 104 கீஸ் ஆன் த கீபோர்டு. கீபோர்டில் வந்து 104 கீஸ் இருக்கும் மினிமம். சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து மவுஸ். The mouse is a pointing device. It is used to at and select object on the screen. A typical mouse has 2 buttons on the top with a wheel in between. The wheel is used to scroll pages up and down. The mouse also has a sensor at the bottom of the helps detect its movement. Moving the mouse changes the position of the cursor on the screen. அது வந்து மவுஸ் அப்படிங்கிற வந்து ஒரு பாயிண்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுவோம், ஒரு ஆப்ஜெக்டோ, ஒரு ஃபோல்டரோ, ஒரு ஃபைலோ எதாவது இருக்குன்னா அதை வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதில் டைப்பிக்கல் மவுஸ் அப்படிங்கிற வந்து 2 buttons or 3 buttons இருக்கும். ஓகே, அதில் வந்து சென்டரில் வந்து ஒரு வீல் ஒன்று இருக்கும். அந்த வீல் வந்து அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அது லெஃப்ட் பட்டன் வந்து லெஃப்ட் பட்டன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைல் இருக்குன்னா அந்த ஃபைலை வந்து லெஃப்ட் பட்டன் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் மட்டும் செலக்ட் ஆகும். அதே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அது வந்து செலக்ட் ஆகும். ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஓப்பன் ஆகும் அந்த ஃபைல் வந்து. ஓகே, அதில் வந்து மவுஸில் வந்து ஒயர் இருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய மவுஸும் இருக்குது, ஒயர்லெஸ் மவுஸும் இருக்குது. ஒயர்லெஸ் மவுஸ்னால் அதில் சென்சார் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த சென்சார் மூலமாக என்ன பண்ணிங்கன்னா அது லைனை வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா அது எந்த டேரெக்ஷன் மூவ் பண்ணுறோமோ அந்த டேரெக்ஷன் வந்து என்ன பண்ணலாம், மவுஸை செலக்ட் பண்ணோம்னா அந்த மானிட்டரில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீனில் ஒரு பாயிண்டர் வந்து மூவ் ஆகும். லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி மூவ் ஆகும். மவுஸை செக் பண்ணல, அதுக்கு பேர் வந்து மவுஸ் பாயிண்டர் அப்படின்னு பேர். அதில் சின்ன ஒரு லைன் வந்து விட்டு பிளிங்க் ஆகும். அதுக்கு பேர் வந்து கர்சர் அப்படின்னு பேர். சரிங்களா? அந்த ஸ்க்ரீனில் வந்து கர்சர் வந்து பிளிங்க் ஆகி வரும். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோஃபோன் இஸ் யூஸ்டு டு ரெக்கார்ட் சவுண்ட். The sound file can be saved on the computer. மைக்ரோஃபோன் வந்து நம்ம சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அந்த சவுண்ட் ஃபைலை வந்து கம்ப்யூட்டர் வந்து சேவ் பண்ணி வைக்கும். அது வந்து நம்மனா ஸ்பீக்கர் மூலியமாக அதை வந்து நம்ம வந்து வெளியில் என்ன பண்ணலாம், சவுண்டை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன் வந்து ஜாய்ஸ்டிக். A joystick is a pointing device that is usually used in gaming. It is used to control the movement of objects on the screen. ஜாய்ஸ்டிக் அப்படிங்கிற வந்து ஒரு பாயிண்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது கேமிங் விளையாடுறதுக்காக அதிகமாக கம்ப்யூட்டரில் வந்து யூஸ் பண்ணுவோம். மூவ்மெண்ட் லெஃப்ட் ரைட்டு அப்பு டவுன் அந்த மாதிரி டேரெக்ஷன் மூவ்மெண்ட் ஆப்ஷனை வந்து ஆப்ஜெக்ட்ஸை வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஜாய்ஸ்டிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஜாய்ஸ்டிக் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்புட் டிவைஸ், அது ஒரு பாயிண்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது மெயினாக வந்து என்ன மூவ்மெண்ட் பர்பஸ்க்காக தான். கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுறப்ப மூவ்மெண்ட் லெஃப்ட் ரைட்டு அப்பு டவுன் அந்த மாதிரி மூவ்மெண்ட் அந்த கேம்ஸை மூவ் பண்ணுறதுக்காக இந்த ஜாய்ஸ்டிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டைம் ஃபார் ஆக்டிவிட்டி. which among the 2 parts of the body functions like an input device. இதில் 2 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எது இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லணும். ஐஸ் அப்படிங்கிற வந்து இன்புட் டிவைஸ். நம்ம வந்து வெளியில் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் கேப்சர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் டிவைஸ். The device that provide output or display the result of the processed information are called output device. என்ன பண்ணணும், நம்ம இன்புட்டாக கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணதுக்கு பேர் வந்து அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு பேர். மானிட்டர், ஸ்பீக்கர் அண்ட் பிரிண்டர். சம் ஆஃப் த காமன்லி யூஸ்டு அவுட்புட் டிவைஸ் ஆர் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய அவுட்புட் டிவைஸ் என்ன இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து மானிட்டர். The monitor, also known as the visual display unit, shows all the work done on the computer using the keyboard or mouse. It looks like a TV. மானிட்டர் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து VDU, விசுவல் டிஸ்பிளே யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட்டாக வந்து அதை வந்து VDU அப்படின்னு விசுவல் டிஸ்பிளே யூனிட்னா வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே பண்ணுற பேர் வந்து விசுவல் டிஸ்பிளே யூனிட். அதை வந்து இன்னொரு பேர் வந்து டிவி அப்படின்னு சொல்லுவோம். டிவினா டெலிவிஷன். Shows all the work done on the computer using the keyboard or mouse. It looked like a TV.
நீ கீபோர்டும் மவுஸ் மூலிமா என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தனா அது என்ன ஆகும் சிபியூக்கு வந்து ப்ராசஸிங் ஆகி அதுக்கான ரிசல்ட்டை வந்து என்ன பண்ணும் மானிட்டர் வந்து டிஸ்பிளே பண்ணும். இது பேர் வந்து மானிட்டர். அது வந்து எல்இடி மானிட்டர், எல்சிடி மானிட்டர், சிஆர்டி மானிட்டர்னு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மானிட்டர் வந்து அதில் வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர் அப்படிங்கிற வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ். ஓகே, while microphones are used to record sound, speakers are used to listen to sound. You can use microphones to listen to sound effects and music on the computer. Computer speaker typically come in pairs which allow to produce ஸ்டெரோ சவுண்டு. அந்த ஸ்பீக்கர் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து மைக்ரோஃபோன் வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சவுண்டெல்லாம் என்ன பண்ணலாம் ஸ்பீக்கர் மூலியமாக வெளியில் வந்து சவுண்டு வந்து வெளியில் வந்து கொடுக்கும். சரிங்களா, மைக்ரோஃபோனில் வந்து லிசன் பண்ணக்கூடிய சவுண்டு ஃபுல்லாகவே அந்த ஸ்பீக்கர் மூலியமாக தான் என்ன பண்ணுவோம் வெளியில் வந்து நம்ம வந்து அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணுவோம். சரிங்களா, நம்ம மைக்ரோஃபோனில் ரெக்கார்டை சவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிஸ்டத்தில் போய் ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்டெரோ சவுண்டு அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வந்து ஸ்டெரோ சவுண்ட் அப்படிங்கிற வந்து ஸ்பீக்கர் மூலியமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பிரிண்டர். Printer is used to print text and pictures on paper. Some printers can generate black and white printed copies, while others can generate both black and white. And colored printer, a printed copy is called as a hard copy. The inkjet printer, laser printer commonly used in homes and office. Inkjet or liquid ink on the printer. Laser printer is used for the powder on the laser beam. Okay, first printer அப்படிங்கிற வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டெக்ஸ்ட், லெட்டர்ஸ், நம்பர்ஸ், பிக்சர்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா பேப்பரில் வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட், கலர் பிரிண்டர்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர்ஸ்னு சொல்லலாம், இல்லை வந்து கலர் பிரிண்டர்ஸ். காப்பீஸ் வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்லையும் எடுத்துக்கலாம், கலர்ஸில் வேணாலும் காப்பீஸ் எடுத்துக்கலாம். அது பிரிண்டர் பண்ணக்கூடிய காப்பீஸ்லாம் வந்து ஹார்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அந்த பிரிண்டர் வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க, இன்ஜெக்ட் பிரிண்டர், லேசர் பிரிண்டர்னு. இன்ஜெக்ட் பிரிண்டர் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹோம், வீட்டில், ஆஃபீஸில் அந்த மாதிரிலாம் இன்ஜெக்ட் பிரிண்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பிரிண்டர் அண்ட் லேசர் பிரிண்டர் இது ரெண்டுமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பிரிண்டருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜெக்ட் ப்ளூ இங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க அந்த இன்ஜெக்ட் பிரிண்டருக்கு வந்து. லேசர் பிரிண்டருக்கு வந்து லேசர் பீம் பவுடர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த லேசர் பவுடர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மூலிமா என்ன ஆகும் டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ். The device, storage device. The device used for storing information are called storage device. Storage device from the memory of the computer. A storage device can hold information either temporarily or permanently. The most commonly used storage device are hard disk, CD, DVDs and pen drives. Storage device அப்படிங்கிற வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் அந்த கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சிடி, டிவிடி, பென் ட்ரைவ் இந்த மாதிரி நிறையா ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்குது. இதெல்லாம் பர்மனெண்ட்டாவோ டெம்பரவரியாவோ ஸ்டோர் பண்ணி வைப்போம். இன்ஃபர்மேஷனை ஹோல்டு பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதுக்கு பேர் வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு பேர். அந்த ஃபஸ்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் சம் ஆஃப் ஃபியூ ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து அதில் வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கம்ப்யூட்டரோட பர்மனெண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் டிஸ்கில் நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே சிஸ்டத்தில் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. செகண்ட் வந்து சிடி அப்படிங்கிற வந்து காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். சிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த காம்பேக்ட் டிஸ்க். சிடியில் வந்து 700 MB வந்து டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணலாம். எம்பினா மெகாபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் வந்து டிவிடி, டிஜிட்டல் வெரிஸ்டைல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து 7 சிடியில் ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாஸை வந்து ஒரே டிவிடியில் வந்து என்ன பண்ணலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பென் ட்ரைவ் அப்படிங்கிற வந்து ஸ்மால் போர்ட்டபிள் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். பென் ட்ரைவில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. சோனி, ஸ்கேன் டிஸ்க்கு, ஹெச்பி இந்த மாதிரி நிறைய பென் ட்ரைவ்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் டிஸ்க் நான் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு the hard disk is the main storage device of the computer. It is the permanent storage unit of the computer and can store large amount of data. The hard disk அப்படிங்கிற வந்து ஒரு மெயின் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டரோட மெயின் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பர்மனன்ட் ஸ்டோரேஜ் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட் டிஸ்க் இல்லாமல் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன பண்ண முடியாது சிஸ்டத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா லாட் ஆஃப் டேட்டாஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அது வந்து ஷார்ட்டாக வந்து ஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்டிக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம்.
இன்னொரு இது வந்து ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் சிடி அண்ட் டிவிடிஸ். சிடியும் டிவிடியை பற்றியும் அதுக்கடுத்து ஒரே இதாக கொடுத்துருக்காங்க. சிடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டிவிடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வெரிட்டல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ரவுண்டட் ஆப்டிக்கல் டிஸ்க் யூஸ்டு டு ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் லைக் டெக்ஸ்ட், பிக்சர்ஸ், மியூசிக் அண்ட் வீடியோஸ். அது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அந்த சிடி டிவிடிங்கிறது வந்து. சிடி அப்படிங்கிறது வந்து 700 MPs வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எம்பி அப்படின்னா மெகாபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 700 MB தான் ஒரு சிடியில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். டிவிடி அப்படின்னா டிஜிட்டல் வெரிட்டல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 7 சிடியில் ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாஸை வந்து ஒரு டிவிடியில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா. அதில் வந்து மியூசிக்கு, சாங்ஸு, வீடியோஸ் அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் டிவிடியில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த காம்பேக்ட் டிஸ்க் அண்ட் டிவிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஜிட்டல் வெரிட்டல் டிஸ்க். த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் சிடி இஸ் லெஸ் தேன் தட் ஆஃப் ஏ டிவிடி. சிடியில் இருக்கிறதோட டிவிடியில் இருக்கிறதோட சிடியில் வந்து கம்மியாக தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். சிடிஸ் ஆர் யூஸ்வலி யூஸ்டு டு ஸ்டோர் டெக்ஸ்ட், பிக்சர்ஸ் அண்ட் ஆடியோ ஃபைல்ஸ். DVD can store videos files, a part of from text, pictures and audios. சிடியில் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஆடியோ ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டிவிடியில் வந்து வீடியோ ஃபைலு இந்த மாதிரி இருக்க பிக்சர்ஸு, டெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பென்ட்ரைவ்ஸ். பென்ட்ரைவ் இஸ் a pendrive also known as USB flash drive. USB அப்படின்னா யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் ஏ போர்ட்டபிள் ஸ்டோரேஜ் டிவைஸ். பென்ட்ரைவ் அப்படிங்கிறது வந்து ஒரு போர்ட்டபிள் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். பென்ட்ரைவ் ஆர் அண்ட் ஈஸி வே டு ஸ்டோர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இன்ஃபர்மேஷன். பென்ட்ரைவ் என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக என்ன பண்ணலாம் இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பென்ட்ரைவ்ஸ் கம் வித் டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. பென்ட்ரைவ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. 2GB பென்ட்ரைவ் இருக்குது, 3GB இருக்குது, 4GB இருக்குது, 8GB இருக்குது, 6GB இருக்குது, 16GB இருக்குது, 32GB இருக்குது, 64GB இருக்குது, 128GB பென்ட்ரைவ். ஜிபினா கிகாபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து ஒவ்வொரு பென்ட்ரைவுக்கும் டிஃப்ரெண்ட்டாக வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா. இன்றைக்கி வந்து என்னென்னா பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் ரீகால் த லெசன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்னா என்னென்னு பார்த்தோம். பிரிண்டர், CPU, மானிட்டர், ஸ்பீக்கர், மவுஸ், கீபோர்டு இதை பற்றி பார்த்தோம். அதில் வந்து இன்புட் வைஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம். கீபோர்டு, மவுஸ், மைக்ரோஃபோன், ஜாய்ஸ்டிக் இதெல்லாம் இன்புட் வைஸ். அதில் இன்புட் வைஸ் என்னென்னு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று வந்து அவுட்புட் வைஸ் என்ன பார்த்தோம். மானிட்டர், ஸ்பீக்கர், பிரிண்டர் 3 அவுட்புட் வைஸ்ன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ். ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு, சிடி, டிவிடி, பென்ட்ரைவ் இதெல்லாம் ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்னு பார்த்தோம். ஓகேங்களா. இதெல்லாம் ஃபுல்லாக பற்றி பார்த்தோம். இதில் வந்து இன்புட் வைஸ் கீபோர்டு, மவுஸு, ஜாய்ஸ்டிக்கு, மைக்ரோஃபோன் இந்த 4 வந்து இன்புட் வைஸ்ன்னு சொல்லுவோம். அவுட்புட் வைஸ் அப்படின்னா பிரிண்டர், ஸ்பீக்கர், மானிட்டர் இது 3 அவுட்புட் வைஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு, சிடி, டிவிடி, பென்ட்ரைவ் இதனால் வந்து ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். இதில் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக என்ன ரைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்மெண்ட் ஃபைல் ஒன்று கொடுத்துருக்கோம் 1 மார்க்கு. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.